ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் அண்ட் லஞ்ச் ரெண்டுக்குமே செட் ஆகிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான முருங்காய் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். அதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 12 விசில் போல் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்ததுமே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் 2 முருங்காய் அரிஞ்சு எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொதிச்சதுமே நம்ம ஸ்லோ பண்ணி வச்சு முருங்காய் வேக வச்சிடலாம். முருங்காய் வேகிற நேரத்துக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் ஆட் பண்ணி அது கொஞ்ச நேரம் வறுத்துட்டு ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா நசுக்கி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ வேக வச்சிருக்க முருங்காவை இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சதுமே நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு வத்தி இறக்கிட்டோம்னா ரொம்ப சுவையான முருங்காய் சாம்பார் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.